கன்னியாகுமரியில் எல்லோரும் எழுந்து சன்ரைஸ் பார்க்க கிளம்பும்போது நாங்கள் ஏர்லியாக எழுந்து ஊருக்கு கிளம்புறோம். ஃப்ரம் த டிப் ஆஃப் இந்தியா கன்னியாகுமரியிலேருந்து ஹார்ட் ஆஃப் சென்னைக்கு போகலாமா? ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் லாங் ட்ரைவ், ஜாலியாக இருக்க போது போகலாம். மணி 5:55, கன்னியாகுமரியிலேருந்து சென்னை கிளம்புறோம். நான் ஸ்டாப் டிரைவு, சரசரன்னு சென்னைக்கு இன்றைக்கி போயிடலாமா? ஆஸ் ஆஃப் நவ் இந்த ட்ரிப்பில் வந்து 1362 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். ஓகே, இன்றைக்கி ஒரு 700 கிலோமீட்டர். ஸோ சூப்பராக 2000 தொட்டுடலாம். மைலேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக 14.2 கொடுத்துருக்கு. ஓகே, கிளம்பலாம். இங்கே போட்டுருவோம் பெட்ரோலை 3500. ₹101 வாங்கிக்க. போடலாம். எல்லோரும் கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்க கிளம்புவாங்க. பட் நாங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புறோம். பிகாஸ் இங்கே பாருங்கள், அந்த சன்ரைஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பெலாம் சுத்தமாக இல்லை. பெட்ரோல் ஃபுல்லு. அதை பார்க்கும்போது மனசில் வர சந்தோஷம் இருக்குது, அதை சொல்லி முடிக்க முடியாது. குட் மார்னிங் மக்களே, நான் கார்த்திக் சிவா. வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை கிளம்புறோம். ஒரு 700 கிலோமீட்டர் கரெக்டாக ஒரு 11 hours 15 minutes காட்டுது. நான் வந்து ஒரு 6 மணிக்கு கிளம்பிட்டேன். மணி ஒரு 6:15. இங்கே பின்னாடி விண்மீல்லாம் வந்துச்சுன்னு சூப்பராக அதுக்காக வியூக்காக நிறுத்தினேன். பெட்ரோல் போட்டாச்சு அண்ட் கிளம்ப வேண்டியது தான். ஒரு அட்லீஸ்ட் நைட் 8 சென்னைக்கு போகலான்னு இருக்கேன். ஓகே, போகிறோமான்னு பார்ப்போம். என்ன மேடம், ட்ரிப்பு ஜாலியாக இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிங்களா? நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் டக்குன்னு ஒரு லாஸ்ட் நாள் வந்துச்சு. பட் டிரைவ் என்ஜாய் பண்ணுவீங்களா கன்னியாகுமரி டு சென்னை? அது தெரில. நான் என்ஜாய் பண்ணுவேங்க, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் ஸ்டாப் போயிட்டே இருக்கலாம். ஓகே, பாய். இப்போ நம்ம இருக்கிறது வந்து நேஷ்னல் ஹைவேஸ் 44, இந்தியாவோட ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரோடு. இது வந்து படத்தில் சொல்கிற மாதிரி கன்னியாகுமரி டு காஷ்மீர் ரோடு. ஒரே ரோடு, காஷ்மீரில் ஆரம்பிச்சு இங்கே கன்னியாகுமரியில் முடிக்குது. ஆல்மோஸ்ட் லைக் 3700 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் இந்த ரோடு. நமக்கு வந்து இப்போ NH44 ஒரு திருநெல்வேலி அண்ட் ஐ கெஸ் ஸோ நாங்குநேரி வரும்போது தெரியல, திருநெல்வேலி வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ரோடு நமக்கு NH44லேருந்து 38 டிவியேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் இங்கே வியூஸ் வந்து ஃபென்டாஸ்டிக். 2 சைட்லேயும் விண்மீல். அப்படியே என்ன தான் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் லைட்டாக அந்த சன்னு வெளியே வரலாமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பியூட்டிஃபுல்லாக இருக்குது மார்னிங். அண்ட் இதே மாதிரி வந்து நான் இது வரைக்கும் எந்த வீடியோவும் எண்டு வீடியோ நான் சென்னைக்கு போட்டதே கிடையாது. அது ஒழுங்காக நான் அப்லோட் பண்ணதும் கிடையாது. அதனால் இந்த வீடியோ நான் எப்படியாவது போடலாம்னு ட்ரை பண்ணுறேன். சி முதல் முறையாக இந்த ட்ரிப்பில் வெயில் அடிக்கிறது. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். ஒரு 7 நாள் இன்றைக்கி தான் மூஞ்சில் வெயில் படுது திடீர்னு. பட் ஆனால் அந்த சைடில் ஃபுல்லாக கருமேகங்கள் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெயில் அடிச்சு இந்த சைடில் இந்த ரோடு போயிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் ஒருத்தர். நமக்கு இன்னும் 613 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ தான் வரும்போது தூத்துக்குடி அண்டு சிவலப்பேரி பாண்டியன்லாம் பார்த்தோம். சிவலப்பேரியெலாம் இங்கே தான் இருக்குது. நான் அது சிவலப்பேரி பாண்டின்றது பேருன்னு நினச்சேன். ஓ, சிவலப்பேரி பாண்டி. என்ன பாட்டு வருமே, நெப்போலியனும் சரண்யாவும் உருட்டி பாட்டு வருமே.
நேற்று கூட ஒரு இடத்துல ஒரு சரி சௌகமான பாட்டு நான் சொன்னேனே. என்னோட இது மட்டும் எப்படி கடவுள் மறக்கலையோ ஒரு பாட்டு வர மாட்டேங்குது. வந்தவன சொல்றேன். ஞாபகம் வந்துடுச்சு. என்னது வாழ்க்கை நாடகம் வாழ்க்கை அப்படி வராது. என் பொறப்பு பொய் கணக்கு நாடகமா என் பொறப்பு பொய் கணக்கு என் விதிய எழுதையில அந்த சாமி உறங்கியது. இவ்வளவு பெரிய பாண்டி அந்த படத்துல வருமானலாம் தெரியாது. நீங்க அந்த படம் தான் ஷோர் நான் பாத்திருக்கேன். நெப்போலியன் வருவாரு அப்படி போட்டுட்டு இருப்பாரு மாஸ் பாடாண்டி. அதெல்லாம் சிவலப்பெரி பாண்டி எனக்கு தெரியாது. நான் பார்த்தல இந்த பாட்டு மட்டும் கேட்டிருக்கேன். போய் யூடியூப்ல இப்போ போடு படம் பார்த்துனே போவோம். சிவலப்பெரி பாண்டி. ரோட்ல எல்லா இடத்துலயும் அந்த சென்சார் வச்சிருக்காங்க எவ்வளோ ஸ்பீட்ல போறோன்றதுக்கு. நிறைய இடத்துல 100 வருது. தக்காளி இது வருமானு தெரியல, சலான் வருமானு தெரியல 100க்கு. அதை 2 வாட்டி வந்துச்சு. அதுக்கு அடுத்ததுலேருந்து அதை பார்த்தாலே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி 18 வந்துடுறேன். பட் ரோடு இந்த கன்னியாகுமரி டு திருநெல்வேலி போகிற ரோடு ஃபஸ்ட்டு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ரோடு ஓட்டுறதுக்கும் வேறு லெவல், சீனிக்கு வேறு லெவல். காலையில் அந்த இருட்டிட்டு வேறு இருந்துச்சுல, அதனால் அப்படியே அந்த மலை மேகங்கள்லாம் சேர்ந்து மலையை மறைச்சிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. இப்போ லைட்டாக அப்படியே ரொம்ப நேரம் கழிச்சு லைட் வந்திருக்கு. அதுவும் பார்க்க நல்லா இருக்குது. அந்த மார்னிங் லைட்டில் மணி 7:30 தான் ஆச்சு. நம்ம லாங் ட்ராவல் பண்ணணும், லாங் ஜேர்னி பண்ணணும்னா எவ்வளோத்துக்கு எவ்வளவு ஏர்லியாக கிளம்புறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லது. இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் கரெக்டாக 5 மணிக்கு எழுந்தோம். 5:30க்கு கிளம்பலான்னு பார்த்தோம். அது அப்படி இப்படின்னு ஒரு 5:45 5:50க்கு பெட்ரோல்லாம் போட்டு பக்காவாக கிளம்பியாச்சு. அதுக்குள்ளே இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓடினோம்? 594. ஆல்மோஸ்ட் லைக் 100 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சூப்பர்ல. ஸோ லாங் ஜர்னி தான் போகிறீங்கன்னா ஏர்லியாக கிளம்புங்க, உங்களுக்கு டிராஃபிக்கும் இருக்காது. அதுதான் மேஜர் கீயே. பையன் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இடியாப்பெல்லாம் இருக்கா? இடியாப்பே. ஓகே, அடுத்து வேற என்ன இருக்கு? மதுரை NHல நல்ல சாப்பாடு. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஆமாம், மதுரைக்கு முன்னாடி சமத்துவபுரம்னு ஒரு பிளேஸு, டெம்பிள் சிட்டின்ட்டு. நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணதுக்கும் இந்த இடத்துல தான் காமிச்சிச்சு. நிறைய பேர் வராங்க. லைக் நல்லா இருக்கு, நல்ல க்ளீனாக இருக்கு. ஒரு மினி டிஃபன் அண்ட் கீ ரோஸ் சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் வந்து சூப்பர். மினி டிஃபனில் எல்லாமே மினியாக இருக்கு. சாப்பிடாம வச்சா குழந்தைடும். இதே அவள் எதுவும் செஞ்சுருக்காங்க போல. ராகி அல்வாவா? எனக்கு நான் ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை, சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன். டேஸ்ட் அல்டிமேட் சக்கரை பொங்கல். எனக்கு பிடிக்காத டிஷ் சக்கரை பொங்கல், பட் அதுவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. மேஜராக ஹைவேஸில் இது மாதிரி எனக்கு வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஐடியா. வாஷ்ரூம்ஸ்லாம் பயங்கர க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் எதுவும் ஸ்நாக்ஸு அது எல்லாருமே வந்து செப்பரேட்டாக அடிக்க வச்சுருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி. ஓகே, மார்னிங் எழுந்து நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டி ஆல்மோஸ்ட் மதுரை கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து இன்னும் 495 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னை போகிறதுக்கு. அப்படியே மார்னிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இவ்வளோ அடித்து வெயில் தாக்குறான். ஸோ இப்போ அடுத்து ஒரு திரும்ப ஒரு 2 hours 3 hours நான் ஸ்டாப்பாக ஓட்டினோம்னா சென்னைக்கு சீக்கிரமாக போயிடலாம். மேடம், என்ன லஞ்ச் என்ன வேணும் இப்போ அடுத்து? எனக்கு லஞ்சு வேணாம் நினைக்கிறேன். நானே மினி டிஃபன் சாப்பிட்டு வைஃபில் இருக்கேன்.
ஓகே, NH 44 NH 38 வந்துட்டோம். அந்த மதுரையிலேருந்து ஒரு ரைட் காட்டுது. அந்த ரைட் எடுத்த உடனே நமக்கு வந்து திருச்சிக்கு போகிறதுக்கு செப்பரேட் ரோட். ஸ்ட்ரைட்டாக போயிருந்தா மதுரை. நம்ம மதுரை போகல. திருச்சி 147 கிலோமீட்டர்கள். வெயில் மண்டையை போலக்கலாம். திருச்சி இந்த ரோடு வந்து எப்பவுமே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். கண்ணு லாஸ்ட் டைம் இந்த லெஃப்ட்டில் போனால் தானே ஸ்ரீரங்கம் வந்துச்சு, கரெக்டா? கரெக்ட். அண்ட் காவேரி ரிவர். காவேரியில் தூக்கி போட்டாங்க அவங்க. தண்ணி இருக்கு இல்ல? ஆமா, தண்ணி போன தடவை நம்ம வரும்போது ரொம்ப தண்ணி இல்லாம இருந்துச்சு. இப்போதான் முதல் தடவை நானே தண்ணி பார்க்குறேன் காவேரியில். இல்லை, ஆல்ரெடி பார்த்துருக்கேன். மழை பெஞ்சதுனால இருக்கு. மழை பெஞ்சதால காவேரியில் தண்ணி இருக்கு. காவேரியில் தண்ணியை பார்க்கறதே ஒரே சந்தோஷமா இருக்கும். கொள்ளிடம் பிரிட்ஜ் அப்படியே பார்க்கணும். அந்த நேப்பியர் பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல. என்ன பண்றீங்க ஸ்ரீயன்? கொய்யாவா? ஸ்ரீயன் கால் கட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன். நோவா? கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி ஒரு 400 கிலோமீட்டர் கரெக்டாக ஓட்டியாச்சு. இன்னொரு 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு. சரியான வெயில் இல்லை? நல்ல வெயில். சரி, லைட்டாக கை கல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணலாமேன்னு இறங்கினேன். நம்ம ஓகே, நம்ம கூட ஓட்டிடலாம் போல. இவனுக்கு கொஞ்சம் ஐயோ ஷிட். சே, ஒரு தும்பி செத்து போயிருக்கு. சூடு. காட் பிளஸ் யூ மை சைல்ட். உளுந்தூர்பேட்டை டோல் வந்துட்டோம். உளுந்தூர்பேட்டையில் ஏகப்பட்ட கடை இருக்கு. அரியபவன், கமலாமேஷ், நாட்டுக்கோழி சமையல், செட்டிநாடு நாட்டுக்கோழி. ஏய், எவ்வளவு கடை இங்க. அதான் பீஸா ஹட் கூட இருக்குடா. ஸோ உளுந்தூர்பேட்டை வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏகப்பட்ட கடை இருக்கும் இங்கே. சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் நல்லா சாப்பிட்டுக்கலாம். ட்ரிப் மீட்டர் 0லேருந்து ஆரம்பித்தோம். இப்போ வந்து கோயம்புத்தூர் அண்ட் ஆழப்புழா அண்ட் வர்க்கலா, கன்னியாகுமரி, அதிரப்பள்ளி எல்லாம் சுற்றி இப்போ 2000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு. வாட் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரைவ். இன்னும் நமக்கு வந்து ஒரு 1 hour டிரைவ் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 40 to 50 கிலோமீட்டர்ஸ் போகலாம். ரொம்ப நன்றிப்பா, சேஃபாக கூட்டிட்டு போயிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்தது. யூஸ்வலி எல்லா ட்ரிப்லேயும் வந்து சென்னை ஆஸ் எ டெஸ்டினேஷன் போட்டதே இல்லை. இது இருக்குன்னா எந்த டெஸ்டினேஷன் போகிறனோ அதை தான் போடுவேன். பிகாஸ் ரிட்டர்ன் சென்னை வரும்போது என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியாது. சென்னை ஆஸ் எ டெஸ்டினேஷன் ஃப்ரம் கன்னியாகுமரி ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் எத்தனை ஹவரில் கவர் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்யூச்சர் பர்பஸ் நம்ம தெரிஞ்சுக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ.
ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பாய், see you, பாய். அடுத்த ஒரு சீரீஸில் இல்லை அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். இதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஒரு ட்ரிப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டாடா.